எந்த பிஸ்னஸுமே லாப நஷ்டம் எல்லா பிஸ்னஸுமே உண்டு. நம்ம அறிவோடு இருந்தால் லாபத்துக்கு கொண்டு போயிடலாம், நம்ம அறிவு இல்லாமல் தான் நஷ்டம் தான் ஆகும். ஆனால் வள்ளியில் வந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. வந்து நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து இந்த ஃபீல்டில் வந்து ஆட்டு பண்ண வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிமே சொன்னாப்புல. 2 பேரும் மாதம் ஒரு 60,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இல்லை யாராவது ஒரு ஆள் விடுபட்டு நாங்கள் இந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபியூச்சரில் நாங்கள் அப்படி உள்ளே வந்துடலாம் அப்படி மாதிரி நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொன்னாப்புல. சரி நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே சிந்தனை பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு பண்ண ஆரம்பிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறது சொல்லணும்ல. நானும் என் ஃப்ரெண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா நானும் சித்திக்கும் இந்த ஃபீல்டுக்கு வர ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏதாவது தொழில் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ அவன் ஒரு கம்மியில் ஒர்க் பண்ணிட்டு தான், நான் ஒரு கம்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி வேலை முடிச்சதுக்கப்புறம் டெய்லி சாயந்தரம் ஒரு 7 to 8 மணிக்கு டீ கடைக்கு வரும் 2 பேருமே. வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் கடை வைப்போம், அது வைப்போம், இதை கண்ட மணிக்கு யோசிச்சிருக்காங்க. கடைசி ஃபைனலாக தான் ஆடு வளர்ப்போம். நம்ம ஆடு மேலே அப்போமே ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆடு மேலே ஆடு வளர்ப்பு ஈஸி தான், நம்ம பாடு மேய்ச்சி வளர்க்க போகிறோம், அது பாடு மேய போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு வச்சாச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சரின்னு சொல்லி ஆடையும் அப்போ நாங்கள் பாட்டு நேரம் திருவண்ணி மாவட்டம் மேலே ஆடு சந்தைக்கு போயிருந்தோம். வெறும் குட்டி 2,500 ரூபா 3,000 ரூபா 2,000 இப்படி தான் வளர்ப்பு கூட்டி போகிறாமே. அப்போமே நம்ம ஆடில் வளர்க்க தெரிஞ்ச மாதிரி அப்போமே ஒரு 80 ஆடு வாங்கியாச்சு. எந்த நாலேஜும் கிடையாது, 80 ஆடு வாங்கியாச்சு. மானூர் ரஸ்தாவில் ஒரு இடமும் வாங்கி ஆடை உள்ளே மேய்க்க விட்டாச்சு. அதுக்கு 3 ஸ்டாஃப் வேலைக்கு வேறு, ஒரு புருஷன் மண்டாட்டி ஒரு ஸ்டாஃப் தனியாக. அந்த புருஷன் மாட்டி வேலை என்னென்னா தொழுவு தூக்கணும், டெய்லி போய் தண்ணி பாய்க்கணும், அவங்க நாற்று அறுத்து இங்கே தொழுவு கொண்டு வரணும். இவர் ஆடை மேய்க்க போகிறவர் காலை போயிட்டு நைட்டு தான் வருவார், சாயந்தரம் தான் வருவார். இப்படி தான் நாங்கள் ஆடு வளர்த்தோம். ஒரே குட்டி ஒரு நாளைக்கு 4 குட்டி 3 குட்டி இப்படி செத்துக்கிட்டே இருந்தது. 80 ஆடு வளர்த்துல வெறும் 20 ஆடு தான் மிச்சம். என்னடா இப்படி பிரச்சனை வந்துட்டு ரொம்ப யோசனை எங்களுக்கு. 3 பேர் சம்பளம் மாதம் 20,000, 3 பேருக்கு அவர் 10,000, இவங்க 2 பேர் புருஷன் மாட்டி 10,000, மொத்தம் 20,000 சாப்பாடெல்லாம் எங்கள் பொறுப்பு. குட்டி செத்த குட்டி கூட நேராக வெட்டினரி காலேஜ் கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா PPR அட்டாக் ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அந்த 10 வருஷம் முடி PPR என்னென்னு எங்களுக்கு தெரியாது, பூச்சி மருந்துனா என்னென்னு தெரியாது, எதையுமே கொடுக்காம தான் நாங்கள் ஆடு வளர்த்தோம். அதுக்கு தான் மேய்ச்சலும் அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி சொன்னேன். அந்த பண்ணை வளர்ப்பு முறையில் அதுக்கப்புறம் உள்ளே வச்சு கையை போட்டு வளர்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், வேலையாளுகளே வேண்டாம், நம்ம 2 பேரும் யாராவது ஒரு ஆள் வேலையை நின்றும் அப்படின்னு யோசிக்கும் போது நான் நின்றுட்டேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 30 குட்டி 50 குட்டி தொட்டு 200 குட்டி வரைக்கும் வந்துட்டோம். தரையில் போட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடச்சிது. அப்போ அந்தளவுக்கு இங்கே பண்ணைகளும் கிடையாது, நல்ல ஒரு பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பக்கெட்டுலாம் அப்போமே 700 குட்டி 600 குட்டி வைப்போம், நல்ல பிஸ்னஸ் பெருசாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி இதுக்கப்புறம் அடுத்த லெவலாம் பரன் போட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பரன் போட ஆரம்பித்தோம். பரன் போட ஆரம்பித்து பரனில் குட்டி வளர்க்க ஆரம்பித்தோம். அதனால் பிஸ்னஸ் எங்களுக்கு அடுத்த லெவல் போய்கிட்டே இருந்தது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிதான், எந்த டைமிங் இரவு பகல் எதுவுமே தான், அவன் வேலை போனாலும் நான் ஃபோன் அடிச்சு நான் ஓடி வந்துடுவான். அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் மேலே ஆர்வமாக இருந்துச்சு. ஏமலையும் நல்லா பாசமாக இருந்தால் அந்த பிஸ்னஸை சூப்பராக கொண்டு போக முடிஞ்சு 2 பேரால். பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷம் முன்னாடி தான் அவன் கம்யூனிட்டி நின்றான். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுல அதிகமாக ஏற்றி விட ஆரம்பித்தோம். நிறைய குட்டிகளை ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க கொடுக்க ஆரம்பித்தோம். தீவனம்லாம் ஏகப்பட்ட தீவனத்தை ரெடி பண்ணி எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுக்க சேல் ஒரு பக்கம். அப்போ பிஸ்னஸ் பெருசாகுது. எங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க ஆரம்பத்தில் 2 பேர், அதுக்கப்புறம் நான் ஒத்தையில் பிஸ்னஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ 20 பேர் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் வரும்போது என்ன ஒத்தையில் சமாளிக்க முடியல. அப்போ நீ வந்துரு அந்த 10 வருஷம் 8 வருஷம் உழைப்புக்கு இந்த 2 வருஷம் வரதுக்காக மட்டும்தான் கிடைச்சா உள்ளே வந்தால் நாங்கள் பிஸ்னஸ் உள்ளே வந்து 2 வருஷம் ஆச்சு. நிறைய பெரிய லெவலில் பண்ணிட்டோம்.